ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரைடே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி வந்து பூஜைக்கு கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன். வெளியவும் இதே கோலம் தான் போட்டு வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இது வந்து குட்டியாக ஸ்டார் கோலம் மாதிரி போட்டுட்டு அதில் பூ டிசைன் கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி புளியோதரை கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நான் ஈவினிங் எதுவும் ஸ்நாக்ஸ் செய்யலை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு எதுவுமே நான் செய்யலை. அதே வந்து புளியோதரையே நான் படைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வரலட்சுமி பூஜைன்றாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. அடுத்த வருஷம் வேணால் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பக்கத்துலேயும் கூப்பிட்டுருந்தாங்க பாருங்கள். அப்போ போனப்போ வந்து எப்படி அதை பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் ஆசை. நான் வந்து இந்த சாமி அந்த சாமின்னு தான் கும்பிட்றதுன்னெலாம் கிடையாது. எனக்கு வந்து சர்ச்சுக்கும் நான் போவேன், பைபிளும் ரீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸை பற்றியும் நான் தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ், இந்த மாதிரி எல்லாமே நான் ஏன்னா சாமியில் நம்ம எதுக்கு வேறுபாடெலாம் பார்க்கணும்? எல்லா சாமியும் ஒன்று தான். அதை நம்ம பிரித்து பார்க்கறதுல தான் அப்படி இருக்குது. மற்றபடி எல்லாம் எல்லா சாமியும் ஒன்றுன்ற மாதிரி தான் எனக்கு என்னுடைய மைண்ட் தாட்டு. அதனால் வந்து நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு மோஸ்ட்லி இந்து சாமியை பற்றி அவ்வளோவா தெரியாது. அதனால் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு முடித்ததுக்கப்புறம் பூஜை முடித்ததுக்கப்புறம் ஒரு காஃபி போட்டு குடித்தேன். ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு சரி கொஞ்சம் நேரம் வெளியே பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு தான் போயிட்டு வந்தோம். ஏன்னா இப்போ வந்து நான் வாக்கிங்க்கு அவ்வளோவா பார்க்குக்கு போகவே முடிய மாட்டேன்து. வெளியவே நம்ம தெருவுலேயே அப்படியே ஒரு 1/2 நேரம் அப்படியே நடந்துட்டு வந்துடுறேன். பார்க்குக்கு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. சரி அங்கே கொஞ்சம் நேரம் போயிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போனாலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம மைண்டு வந்து. சரி அங்கே எல்லாரையும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி அதனால இன்றைக்கி போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து தான் நான் காஃபி போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற வேலை தான் பார்க்கணும். நைட்டுக்கு என்ன நைட்டுக்கு டின்னர் வந்து செய்ய வேணான்ட்டார் ஹஸ்பண்டு. அவர் வந்து பரோட்டா, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த கடை ஃபுட்டு. நான் எப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்பத்துலேருந்து கொஞ்சம் இந்த கடை ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் சாப்பிடாதனால அவரும் வந்து சாப்பிட மாட்டுறாங்க. நான் சொல்லுவேன் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி எனக்குமே தோணுச்சு, சரி பரோட்டா சாப்பிட்ணும் போல். சரி வாங்கிட்டு அவரே சொன்னார் இன்றைக்கி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி அந்த வேலையும் கிடையாது, டிஃபன் செய்கிற வேலையும். அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு உட்காந்து ஏதாவது சீரீஸ் தான் பார்க்கணும். புது படம் ஏதாவது இது பண்ணேன்னா அதை பார்த்துட்ருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இன்றைக்கான ஒர்க் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. ஓகே, கிராஃப்ட் வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோஸில்